ஹலோ எவ்ரிஒன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது, பில் ஆஃப் மெட்டீரியல் பேஸ்டு ஸ்டாக் ஐட்டம்ஸ் மாஸ்டர எப்படி நம்ம எக்ஸல்ல இருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியிறது பில் ஆஃப் மெட்டீரியல் பேஸ் பண்ணி ஒரு டேட்டா வந்து நான் வந்து இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய டேட்டா. ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது டேலில இருந்து ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்காங்க. அத தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் அல்லது டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூசர் டிஃபைன்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதாவது நம்மளுடைய யூசேஜ்க்காக நம்ம எந்த ஒரு ஃபார்மேட்ல நம்ம டேட்டாஸ நம்ம ரெக்கார்ட் பண்ணாலும், அந்த டேட்டாஸ நம்ம டேலில இம்போர்ட் பண்ண முடியும். அத நம்ம வந்து யூசர் டிஃபைன்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட யூஸ் பண்ணி, அதாவது டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீல்ட யூஸ் பண்ணி, நான் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு நியூவா கிரியேட் ஆகக்கூடிய ஸ்டாக் ஐட்டம். அடுத்து யூனிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எல்லா ஐட்டத்துக்குமே நம்பர்ஸ் அப்படிங்கிற மெஷர்மென்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுடைய டேலில இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற மெஷர்மென்ட் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் என்னென்ன மாதிரியான ஆ காம்போனன்ட் அல்லது எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து பிஓஎம்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஐட்டம்ஸ் வந்து இங்க நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்ஸும் வந்து கண்டிப்பா டேலில ஆல்ரெடி கிரியேட் ஆகி இருக்கணும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா இம்போர்ட் ஆகாது. அடுத்து எந்தெந்த ஐட்டம் வந்து எத்தன குவான்டிட்டீஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இந்த பர்ட்டிகுலர் ஐட்டத்துக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல ஐட்டம்ஸ் நம்ம வந்து குடுத்துருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேஷனரி ஹேம்பர் டைப் அப்படிங்கிற ஒரு ஐட்டம். அந்த ஒரு ஐட்டத்துல என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து கம்பைன் பண்ணி குடுக்க போறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து பிஓஎம் அப்படி நம்ம வந்து சொல்றோம். அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஐட்டம் என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், என்னென்ன நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கவுண்ட் குடுத்துருக்காங்க. தென் எந்த லொகேஷன்ல அந்த ஐட்டம் கண்டிப்பா இருக்கணும் இந்த பிஓஎம்ல அப்படிங்கிறதுக்கான லொகேஷன் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இந்த லொகேஷனும் கண்டிப்பா டேலில நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இம்போர்ட் அப்படிங்கிறது ஆகாது. ஸோ இங்க வந்து ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து டெல்லி லொகேஷன் குடுத்துருக்காங்க. ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து அ சென்னை லொகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த கோடவுன்ஸ் எல்லாமே டேலில கண்டிப்பா இருக்கணும். ஆனா மெயின் லொகேஷன் அப்படிங்கிறது டிஃபால்ட் லொகேஷன் அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மெயின் லொகேஷன் தவிர வேற ஏதாவது லொகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா டேலில அந்த லொகேஷன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கணும். அடுத்து பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல வந்து என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல குடுத்துருக்கேன். ஸோ காம்பவுண்ட் டைப் அதாவது சாரி காம்போனன்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கோம். அதாவது கோ ப்ராடக்ட்டா, பை ப்ராடக்ட்டா, அ அதர்வைஸ் ஸ்கிராப்பா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காம்போனன்ட் டைப் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து காம்போனன்ட் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கோம். ஸோ காலம் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வரைக்கும் நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ டோட்டல் ஸ்டாக் ஐட்டம் அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 3 ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகணும். ஸோ இம்போர்ட் சம்மரியில நம்ம வந்து ப்ராப்பரா செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நான் குடுத்துருக்கேன். அடுத்து வந்து கீழ நீங்க பார்த்தீங்கன்னா, ஷீட்டோட நேம் வந்து ஸ்டாக் ஐட்டம் வித் பிஓஎம் அப்படிங்கிற ஷீட் நேம் இருக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அடுத்து டேலில இத எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்ப நம்ம வந்து டேலி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு, இதுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டர் அப்படிங்கிறத எடுங்க. ஸோ ஜஸ்ட் இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யூனிட் மாஸ்டர் நம்பர்ன்னு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ நம்பர் அப்படிங்கிற யூனிட் அப்படிங்கிறது நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கு. அடுத்து வந்து கோடவுன் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். ஸோ கோடவுன்ல வந்து சென்னை அண்ட் மும்பை ஸோ இந்த மாதிரியான கோடவுன் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்றேன். ஸோ எனக்கு வந்து மாஸ்டர் வந்து இங்க பார்க்கும்போது எனக்கு டெல்லி அண்ட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடவுன் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து டெல்லி அப்படிங்கிற கோடவுனும் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி சென்னை அப்படிங்கிற கோடவுனும் ஆல்ரெடி நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு அ கோடவுன்ல எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வரப்போறது கிடையாது. அதுக்கு அடுத்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற நம்ம வந்து செலக்ட் பண்றேன். ஸோ ஸ்டாக் ஐட்டத்துல இங்க இருக்கக்கூடிய அதாவது மாஸ்டர்ல இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ல நான் என்னென்ன ஐட்டம்ஸ் நான் குடுத்துருக்கனோ அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு ப்ராப்பரா ஆல்ரெடி கிரியேட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா கூட நம்மளால கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ப்ராப்பரா பிஓஎம் பேஸ்ட் ஐட்டம் வந்து இம்போர்ட் ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு வேளை இல்ல அப்படின்னா நம்ம வந்து நியூவா கண்டிப்பா கிரியேட் பண்ணிட்டு தான் இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதர்வைஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸல்ல இருக்கக்கூடிய இந்த மெயினான இருக்கக்கூடிய இந்த 3 ஐட்டம் வந்து நியூவா கிரியேட் பண்ற ஐட்டம். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நியூவா நம்மளுக்கு கிரியேட் ஆகுற ஐட்டம். ஒருவேளை இதே நேம்ல ஒரு ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து டூப்ளிகேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இக்னோர் டூப்ளிகேட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து
வேற எந்த செட்டப்ஸும் நமக்கு வந்து அதாவது வேற எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு கண்டிப்பா இம்போர்ட்ல இருக்காது. ஸோ இப்ப டைரக்ட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இம்போர்ட் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இதுல மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸெல் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது ஃபார்மேட்டோட நேமா இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபைல் டூ இம்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கரெக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த ஐட்டம்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம அதாவது எந்த ஷீட்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸெல் ஃபைல நம்ம ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டம் வித் பிஓஎம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸெல் ஃபைல் இருக்கு. இத நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஷீட் நேம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு இங்க கேக்குது. ஸோ ஸ்டாக் ஐட்டம் வித் பிஓஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ஷீட்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அத வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அடுத்து மேப்பிங் தேவைப்படுதா அப்படின்னா, இது மேப்பிங் கிடையாது. இது டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருந்து தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதனால வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து டைப் ஆஃப் மாஸ்டர் அப்படிங்கிறதுல இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம குடுத்துட்டு, மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம குடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இதே மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து டூப்ளிகேஷன் வரக்கூடாது. இதே மாதிரியான ஐட்டம்ஸ் ஒரு சிலது இருந்துச்சு அப்படின்னா, ஓவர் ரைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கலாம். அதர்வைஸ் இதே மாதிரியான ஐட்டம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில ஓவர் ரைட் ஆகக்கூடாது. அது செப்பரேட் மாஸ்டரா நம்மளுக்கு இம்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இக்னோர் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகாது அப்படின்னா, நம்மளுக்கு 2 ஐட்டம் ஒரே நேம்ல ஆல்ரெடி ஐட்டம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு செகண்ட் ஐட்டமா வந்து மாஸ்டர்ஸ் வந்து இம்போர்ட் ஆயிடும். அடுத்து வந்து மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்போ வந்து பிரிவ்யூ எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிரிவ்யூ இம்போர்ட் சம்மரி அப்படிங்கிறத எஸ் குடுத்துறோம். பேக்கப் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பேக்கப் நோ குடுத்துர்றேன். அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, என்டர் பண்ணோனே எனக்கு 3 ஐட்டம் தான் மெயினான ஐட்டம் எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்பர் 3 அப்படிங்கிற கவுண்ட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்து வந்து இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் காலம் அப்படிங்கிறதுல வந்து ஏ டூ ஹெச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க இம்போர்ட் அப்படிங்கிறது குடுங்க. ஆட்டோமேட்டிக்கா டேலி நம்மளுக்கு ப்ராப்பரா இம்போர்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில எந்த எக்செப்ஷன்ஸும் இல்லாம இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் நம்மளுக்கு வந்துரும். இத நம்ம வந்து என்டர் பண்ணிட்டு, இப்ப ஆல்டர் அப்படிங்கிறத நீங்க எடுங்க. இதுல வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல எந்த ஐட்டமோ, அதாவது எந்தெந்த நியூ ஐட்டம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்களோ, அது ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிருங்க. செலக்ட் பண்ணிட்டு, F12ல பிஓஎம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கிருங்க. ஸோ F12ல வந்து நம்ம பிஓஎம் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, எஸ் குடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிஓஎம் அப்படிங்கிறது ஆல்ரெடி எஸ்ன்னு இருக்கு. அப்படியே கண்ட்ரோல் ஏ குடுத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்டர் காம்போனன்ட் அப்படிங்கிற இந்த ஃபீல்டு ஆட் ஆயிடும். ஸோ இத எஸ் குடுத்து நீங்க வந்து ப்ராப்பரா ஒவ்வொரு ஃபீல்டும் வந்து நம்மளுக்கு என்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அடுத்த ஐட்டம்ஸும் இதே மாதிரி நம்மளுக்கு ப்ராப்பரா இம்போர்ட் ஆயிருக்குங்கிறத கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் பிஓஎம் பேஸ்டு ஸ்டாக் ஐட்டம்ஸ நம்ம வந்து யூசர் டிஃபைன்ட் சாரி டிஃபால்ட் டெம்ப்ளேட் வந்து எப்படி நம்ம இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சஜஷன் சொல்ல வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ என்னோட யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்து சேரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.